நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் நடுவிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, ஆராதிக்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பேர் பேராய் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள், உள்ளத்திலே இருக்கிற கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வாதத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுடைய இந்த ஆராதனை வேலை மாத்திரம் அல்ல, உலகமெங்கும் இன்றைக்கு நடக்கிற ஆராதனை வேலைகள் அத்தனையிலும் ஆண்டவரே கலந்து கொள்ளுகிற எல்லா ஜனமும் ஆசீர்வாதமாய் மாறுபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும். அதன்படி நாங்கள் நடக்க, வாழ, அபியாசப்படுத்த எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாம் தியானிக்கும்படியாய் தென்னிந்திய திருச்சபையிலே நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு வியாபாரத்தில் ஆசீர்வாதம். அதற்கு சிந்திக்கும்படியாய் அவர்கள் கொடுத்திருக்கிற வசனம் உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், அதில் 8வது வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். மிக அழகான ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே 40 ஆண்டு காலம் நடத்தி கொண்டு வந்த ஆண்டவர் கானான் தேசத்திற்குள்ளே அவர்களை கொண்டு சென்ற பொழுது, இது உங்களுடைய சொந்த தேசம் என்றார். இது நான் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு கையளித்த தேசம். இந்த தேசத்திலே நான் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பேன். நீ கையிடும் எல்லா வேலைகளிலும், உன்னுடைய களஞ்சியங்களிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை வியாபாரத்தில் ஆசீர்வாதம் என்கிற அந்த தலைப்பு ஏதோ தொழில் செய்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த செய்தி என்று அல்ல. இந்த உபாகமம் 28:8 அவர் சொல்லுகிறார், நீ கையிடும் எல்லா வேலையிலும் என்றால், இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே விவசாய வேலையோ அல்லது தொழிலோ பிஸ்னஸோ மாத்திரம் பார்க்கிறவர்கள் இல்லை. அரசாங்கத்திலே மாத சம்பளத்திற்கு வேலை செய்கிற ஏராளமான ஊழியர்கள் நம்முடைய ஆலயங்களிலே உண்டு. ப்ரைவேட் கம்பெனிஸ், இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் ஐடி கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனிகளிலே வேலை செய்கிற தனியார் ஊழியர்கள் நிறைய பேர் உண்டு. சொந்த தொழில் பார்க்கிறவர்கள் உண்டு.
ஒருவேளை வீட்டுக்கு வெளியிலே வேலை இல்லாமல் வீட்டிலே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து அங்கே வீட்டு வேலைகளை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்டு. எல்லாருக்கும் தான் இந்த வார்த்தை. எதோ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை. வியாபாரிகள் கூடுகை அப்படிலாம் வயசு நடத்துவாங்க. அது மட்டும் இல்லை, வியாபாரத்தில் ஆசீர்வாதம் என்கிற இந்த தலைப்பு ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உலக பிரகாரமான வேலைகளிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். படிக்கிறவர்கள் அவர்கள் கையிட்டு செய்யும் வேலை படிப்பு, அவர்களுடைய பரீட்சையிலே ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதம் தருவார், நல்ல மார்க் தருவார். அவர்கள் அந்த வேலையை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை அவர் தர வேண்டுமானால், முதலாவது 128வது சங்கீதத்திலே சொன்னது போல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்லும் முன்பாக, ஸ்டூடெண்ட்ஸ்னால் பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பாக ஒவ்வொருவரும் அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை வீட்டில் சமையல் பண்ணுற வேலையாக இருக்கலாம், அதுவும் ஒரு வேலை, கடவுள் நம் கையில் கொடுத்துருக்கிற ஒரு வேலை. ஒவ்வொரு வேலையும் செய்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம். ஏதோ 10th 12th அரசாங்க பரீட்சை அதுக்கு மட்டும் விசேஷம் அப்படி இல்லை. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தே அது என்ன ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதான் பேசிக். ஆண்டவர் நம்மை அழைத்து அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த தேசத்தில் நம்மை ஆசீர்வாதமாய் அவர் வைப்பதற்கு அவர் நம்மிடத்தில் சொல்லுகிற முதல் காரியம், நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். நிறைய பேர் ஒருவேளை எனக்கு அதிகமாய் தெரிந்த வேலை இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் பணி, கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ, அவர்கள் யாருக்கு பயப்படுவாங்க? ஏதாவது அதிகாரிகள் வந்தால் அன்றைக்கி ரொம்ப பயந்து நடப்பாங்க. ஒருவேளை ஹெச்எம் ரவுண்ட்ஸ் வாரார் அப்படின்னா பயந்து போவோம். கிளாஸில் ஒழுங்காக பாடம் நடத்தும், ஆள் ஒன்றும் இல்லைன்னா நம்ம ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டுறது. ஆசீர்வாதம் இருக்காது. லட்சக்கணக்கில் சம்பளம் ஆனாலும் அந்த வருமானம் நமக்கு ஆசீர்வாதம். அதான் சொல்கிறாரு, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிட வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு பயந்து வேலை செய்யணும். மனிதனுக்கு பயந்து அவன் கண்களுக்கு முன்பாக ஆக்ட் பண்ணி நல்லவனை போல நடிக்கக்கூடாது. இந்த வேலை கர்த்தர் எனக்கு தந்த வேலை, என்னுடைய மேல் அதிகாரி பார்க்கிறார் என்பதற்காக மட்டும் நான் பயந்து வேலை செய்யக்கூடாது. என் மேலதிகாரி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னுடைய வேலையை நான் செய்ய வேண்டும். அதை கர்த்தருக்கு பயந்து நான் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். நம்ம வேலை பார்த்து நம்ம சம்பாதித்து கொண்டு வருகிற இந்த காரியங்களை ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் வைக்கணும். சில குடும்பத்தில் சம்பாதிப்பாங்க, ஆனால் அந்த அடுத்து வர்ற 30 நாள் 1ஆம் தேதி சம்பளம் வாங்குவாங்க. அடுத்த 30 நாளும் பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கே செலவழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எக்கச்சக்கமாய் அனாவசியமான செலவுகள், அனாவசியமான நஷ்டங்கள், தேவையில்லாத செலவுகள். நம்முடைய வருமானம் எங்கே போகுதுன்னு அதை தான் பைபிளில் அழகாக போட்டிருக்குது. பொத்தல் பையில் நீங்கள் போடுற மாதிரி காசு சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் சம்பாதிச்சு வர்ற காசை ஓட்ட விழுந்த பையில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது விழுந்து போயிடும். இன்றைக்கி அப்படித்தான் நிறைய பேர் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு வருமானம் வந்தாலும்
அது வீட்டில் போதமா காண மாட்டேக்கு, பற்றாக்குறையாத்தான் இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் இல்லை. சம்பளத்தினுடைய அளவு பெருசாக இருந்தால் தான் ஆசீர்வாதம், அப்படி இல்லை. பெருசோ சிறுசோ ஆண்டவர் நம்ம எந்த நிலையிலே வைத்து நமக்கு என்ன வருமானத்தை தருகிறாரோ அந்த வருமானத்தை அவர் ஆசீர்வதித்தால்தான் அந்த வருமானம் நம்முடைய வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அது பாதுகாப்பானதாக ஆசீர்வாதமானதாக இருக்கும். மீதி துணிக்கையும் எடுக்கலாம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு காரியம், எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரி, விதவை, கணவர் இல்லை, ஒரே ஒரு பையன், சின்ன பையன், குட்டி பையன், அதிக வருமானம் இல்லை, அவர்களுக்கு வேலை இல்லை, கணவர் இறந்து போனார். அவர் வீட்டிலே இருக்கிறவர்கள். கணவர் இல்லாதனால ஒரு ஸ்கூலில், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராகி போய் ஜாயின் பண்ணாங்க. குறைந்த சம்பளம், அன்றைக்கெலாம் 5000 ரூபா தான் கொடுப்பாங்க மாதம் அதிகபட்சம். அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அந்த தாயும் மகனும் மட்டும்தான் வீட்டில். அவர்கள் என்ன செய்வார்கள்? முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பார்கள். அந்த வருமானம், அந்த 5000 ரூபா பணத்தை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சுட்டு அப்போ ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த மாதம் இந்த வருமானத்தை எனக்கு ஆசீர்வதித்து தார். கர்த்தருக்கு பயந்த சகோதரி அந்த மகன். அப்படி ஜெபம் பண்ணிட்டு வீட்டில் உள்ள செலவுகள் என்னென்ன, மாதத்தில் பெரிய செலவுகள் என்னெல்லாம் வரும், கிராசரிக்கு எவ்வளவு, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு எவ்வளவு, எல்லாவற்றையும், அதாவது சர்ச்சுக்கு கொடுப்பாங்க காணிக்கை, அப்படி எல்லாத்தையும் பிரித்து ஒவ்வொரு கவரில் எல்லாம் போட்டு வைப்பாங்க. ஒரு நாள் ஜெபத்தோடு செலவு செய்வார்கள். காய்கறிக்குன்னு ஒரு கவர் இருக்கும் தனியாக. காய்கறினா அதில் தான் எடுக்கணும், வேறு எதுவும் செய்யக்கூடாது. அது காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் காய்கறி கிடையாது. அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள். சொல்லுவாங்க, அண்ணே, அந்த 5000 ரூபாயிலையும் மாத கடைசி 30ஆம் தேதி இந்த கவர்களையெல்லாம் நான் செக் பண்ணும்போது சில கவரில் 10 ரூபா, சில கவரில் 50 ரூபா, சில கவரில் 100 ரூபா மிச்சம் இருக்குண்ணே. ஆண்டவர் இந்த குறைந்த வருமானத்தில் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் பணம் மீதம் எடுக்க எனக்கு கிருபை செய்தார். எத்தனை பேர் இந்த சாட்சியை சொல்ல முடியும்? நீங்கள் எத்தனை பேர் இந்த சாட்சியை சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என் களஞ்சியங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார், என் சேமிப்பையும் ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் இந்த ஒரு மாதமும் வேலை செய்ய எனக்கு பலன் கொடுத்தார் என்கிற நன்றி அறிதலோடு தேவ சமூகத்தில் இந்த பணத்தை வைத்து நாம் ஜெபித்து அதில் ஒரு சிறு காணிக்கை எடுத்து நாம் வழக்கமாய் போகிற நம்முடைய ஆலயம், அது எந்த ஆலயமாக வேணாலும் இருக்கலாம், அந்த திருச்சபைக்கு நம்முடைய வருமானத்தின் ஒரு பகுதி, ஒரு சின்ன பகுதியாக இருக்கலாம், அதை எடுத்து நீங்கள் மனமுவந்து அந்த ஆலயத்திற்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது, காணிக்கையை செலுத்தும் பொழுது, மீதமுள்ள வருமானங்களை நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வருமானத்தை, அது கொஞ்சமோ அதிகமோ, அதை ஆசீர்வதித்து தருகிறார். வீண் செலவு, வீண் மருத்துவ செலவுகள் வராமல் ஆண்டவர் அந்த மாதத்தில் உங்களை பாதுகாப்பார். ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறார், மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு கரெக்டாக ஒரு அமௌண்ட் வந்துடும் மாதம். அது அவங்களுக்கு தெரியும், இந்த சம்பளத்துக்குள்ளே தான் இந்த வருகிற மாதம் நம்ம செலவழிக்க முடியும். வியாபாரம் அப்படி இல்லை, திடீர்னு நிறைய வரும், சில நாட்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். வியாபாரம் என்பது கொஞ்சம் வித்தியாசமான வாழ்வு. அப்போ வியாபாரம் செய்கிறவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம். வியாபாரத்தில் ஏமாற்றுத்தனங்கள் இருக்கக்கூடாது, அதை ஆண்டவர் அருவருக்கிறார்.
வியாபாரத்தில் ஏமாற்றுத்தனங்கள் இருக்கக்கூடாது. அதை ஆண்டவர் அருவருக்கிறார். வியாபாரத்தில் உள்ள இந்த ஏமாற்றுத்தனங்களெல்லாம் சொல்ல புகுந்தால் இன்றைக்கி நாள் முழுசும் பேசிகிட்டு இருக்கலாம். நமக்கு தெரியும் வியாபாரங்களில் என்னென்ன வியாபாரிகளுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாபாரம் பண்ணலாம். அந்தந்த வியாபாரங்களிலே அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, கள்ளத்தனங்கள் இருக்கிறது. இந்த கள்ளத்தனங்கள் நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காது. பிரதர், அப்படின்னா நாங்கள் வாங்கின விலைக்கே விற்றுக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு என்ன லாபம்? அப்படி ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. கொள்ள லாபம் அடிக்கக்கூடாது அது சொல்லியிருக்கு. கள்ளத்தராசு, அதாவது வியாபாரத்தில் கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. நியாயமான வருமானத்தை ஆண்டவர் நியாயமான வியாபாரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாளையங்கோட்டையிலே ஒரு கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு ஏரியா, அங்கே ஒரு 500 வீடுகள் வந்து விட்டது. ஆகவே அந்த ஏரியாவில் ஒரு பிஎஸ்சி டிகிரி முடித்த ஒரு வாலிபன் ஒரு பலசரக்கு கடையை அங்கே வைத்தார். இப்பவும் இருக்குது. அவர் அந்த கடையில் வைத்து அந்த ஒரு கொஞ்சம் அவர்கள் ஒரு சின்ன ஜாமான் வாங்கினா கூட ரொம்ப தூரம் ஒரு பைக்கில் வரணும், அது எதுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே லோக்கல்லே ஒரு கடையை ஆரம்பித்தார். உடனே அந்த ஒரு 500 குடும்பங்களும் அந்த கடையில் போய் ஜாமான்கள் வாங்க ஆரம்பித்தாங்க. அவர் படித்த இளைஞன், நல்லா ஜெபிக்கிற மனிதர், சர்ச்சுக்கு ரெகுலராக போகிற மனிதர், ரொம்ப நியாயமாய் நடந்து கொள்வார். அவர் சொல்லுவார், நீங்கள் இதே பொருளை அங்கே டவுனில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 10% 15% விலை கம்மியாக தான் இருக்கும், நான் அதை கூட்டி வச்சுருக்கிறேன். எல்லார்ட்டையும் சொல்லுவார், வாங்க வர்ற எல்லார்ட்டையும் சொல்லுவார், ஒரு 10%லேருந்து 15% ஒவ்வொரு பொருளையும் நான் கூட்டி வச்சு விற்கிறேன். ஏன்னா நான் போய் அங்கே போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தர்றேன், நீங்கள் நடந்து வந்து வாங்கிட்டு போயிடுறீங்க. அதனால் இந்த 10%லேருந்து 15% வரைக்கும் இங்கே விலை கொஞ்சம் கூட தான் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கிடுங்க. நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம், அந்த பொருள் சரியில்லை, ஒரு முட்டை கெட்டு போகிற முட்டை இருக்குது, அவருக்கு தெரியும், சொல்லுவார், இந்த முட்டை வேண்டாம், நீங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ் முட்டை, இந்த முட்டை கெட்டு போச்சு, எதுனாலும் கரெக்டாக சொல்லுவார். தக்காளி பழம் இன்றைக்கி தக்காளி நல்லா இல்லை, வேண்டாம். ரொம்ப நியாயமான ஒரு பலசரக்கு மளிகை வியாபாரம் செய்கிறவர். அவர் ஒவ்வொரு மாதம் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து கொண்டே இன்றைக்கி நல்ல ஒரு ஆசீர்வாதமான வியாபாரம் பெருகி அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட வியாபாரிகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லா தப்பும் பண்ணிட்டு, கள்ளத்தனம் பண்ணிட்டு, ஆலயத்தை கொண்டு வந்து காணிக்கையை மட்டும் லட்சமாக கொடுத்துட்டு நான் ஆசீர்வதிக்கப்படுறேன், அப்போ ஊழியக்காரர் எனக்கு ஜோம் பண்ணிட்டாரு, நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னால் அது மிகப்பெரிய அருவருப்பு. ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. ஒருவேளை இன்றைக்கி உலக பிரகாரமாய் பணம் வர்ற மாதிரி தெரியலாம், ஆனால் வேதனை உள்ள இருக்கும். அது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அல்ல. உலகமும் ஒரு ஆசீர்வாதம் தரும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகம் தருகிற பிரகாரம் நான் உங்களுக்கு தருவதில்லை என்றார். இந்த உலகம் தருகிற ஐஸ்வர்யம் உண்டு, வியாபாரங்கள் உண்டு. கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் வியாபாரம் பண்ணுறாங்களா? மற்றவங்க பண்ணலையா? யார் பண்ணினாலும் நியாயமாக பண்ணால் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மற்றவங்க ஆசீர்வாதமாக அது அவங்கள ஆசீர்வதிக்கிற ஆள் வேற. அந்த ஆசீர்வாதத்தோடு வேதனை உண்டு. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம், ஆண்டவர் தருகிற ஐஸ்வர்யம் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம் என்று. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, மாத சம்பளம் வாங்குறவர்களாக இருந்தாலும் சரி, முதலாவது அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ரெண்டாவது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. கள்ளத்தனங்களை எல்லாம் ஒழித்து விட வேண்டும்.
கள்ளத்தனமான எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது. அதை ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவதாக, நம்முடைய வருமானத்தின் ஒரு பகுதியை ஆண்டவருடைய பணிகளுக்கென்று நாம் வழக்கமாய் செல்லுகிற நம்முடைய ஆலயங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ மற்ற ஊழியங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, கொடுக்கலாம். அது நம்முடைய உற்சாகத்தை பொறுத்து. ஆனால் நாம் எந்த ஆலயத்தில் அங்கத்தினராக இருந்து வழிபடுகிறோமோ, ஆண்டவரை வாரம் தொழுது கொள்கிறோமோ, அந்த ஊழியத்திற்கு, அந்த ஆலயத்திற்கு, அந்த சபைக்கு நாம் முதல் பங்கை, நம்முடைய வருமானத்தின் ஒரு பங்கை நம்ம கொடுத்துடணும். அது பிரதிஷ்டை காணிக்கை என்று பெயர். அதற்கு அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்து இன்னும் ஆசீர்வாதம் வேணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா, எந்த நியாயமான ஊழியங்களுக்கு, குறிப்பாக ஏழை எளிய ஜனங்களுக்கு நடுவிலே நடக்கிற ஊழியங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். மிஷினரி பணிகளுக்கு கட்டாயம் நம்ம கொடுக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நம்முடைய ஆலயங்களுக்கு ஒரு பகுதியை, ஒரு சிறு பகுதியை முதலாவது நாம் சம்பளத்திலிருந்து எடுத்து வைத்து அதை ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய வியாபாரம் தழைத்தோங்குவதற்கு, ஆண்டவர் நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை அவர் ஆசீர்வதிக்குவதற்கு இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். படிக்கிறவர்கள், கல்லூரிகளிலே படிக்கிறவர்கள், பள்ளிக்கூடங்களிலே படிக்கிறவர்கள், அவர்கள் என்ன செய்யணும்னா, அவர்கள் முதலாவது காலை எழுந்த உடனே அவர்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே அவர்கள் ஜெபிக்க வேண்டும். அன்றன்றுள்ள பாடங்களுக்காக, ஆண்டவருடைய ஞானத்திற்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அதுதான் அவர்கள் தருகிற காணிக்கை. ஆண்டவருடைய சமூகத்தில் சிறு பிள்ளைகள், படிக்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பான்னு கூப்பிட்டா, ஆண்டவர் மற்ற எல்லா ஜெபத்தை விட இவர்களுடைய ஜெபத்திற்குத்தான் உடனடியாய் பதில் தருகிறவராய் இருக்கிறார். அதனால தான் சொன்னார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சிறு பிள்ளைகள் அவரிடத்தில் பேசுவதற்கு நம்ம பழக்குவிக்க வேண்டும். அவர்கள் முதலாவது ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அதன் பிறகு தங்களுடைய படிப்பை தொடர வேண்டும். வியாபாரத்தில் எப்படி ஒழுக்கமாக, உண்மையாக, நேர்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று பைபிள் கற்றுத்தருகிறதோ, அதே போல் படிக்கிற பிள்ளைகளும் அவர்கள் தங்களுடைய முதல் காணிக்கையாய் காலை எழுந்தவுடனே தங்களுடைய படிப்புக்காக தேவ சமூகத்தில் ஞானத்துக்காய் அவர்கள் மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதன் பிறகு அவர்கள் படிக்க வேண்டிய அந்த வேலைகள், முடிக்க வேண்டிய வீட்டு பாடங்கள் எல்லாவற்றிலும் அன்றன்று அவர்கள் சரியாய் அதை செய்து வர வேண்டும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்களிடத்தில் பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசணும். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். இது படிக்கிறவர்களுக்கு. வேலை செய்கிறவர்களுக்கு சொன்னோம். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள், இந்த காரியங்களிலே நம்ம கவனமாக இருந்தால் ஆண்டவர் நம்ம கையிட்டு செய்கிற வேலைகளிலே நமக்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை தருவார். யோசேப்பு அப்படி இருந்தார். ஆகவே தான் அவரை ஒரு IAS அதிகாரியை விட மேலாக அட்மினிஸ்ட்ரேஷனில் கொண்டு வந்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே, இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் நம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் நமக்கு ஆசீர்வாதம் தருவதற்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபம் பண்ணுவோம். என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட யாரும் இல்லை. சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே.
என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு பேசின நம்முடைய மகா பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய வியாபாரத்தில் ஆண்டவரே இருக்கிற எல்லா கள்ளத்தனங்களையும் எங்களை விட்டு முற்றிலுமாய் அகற்றி போடும்படி உம்மிடத்திலே நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாத குலைச்சல்களையும் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. நாங்கள் சம்பாதிக்கிற பணங்கள் ஆண்டவரே மாதம் முழுவதும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக எங்கள் வீடுகளிலே இருக்க உதவி செய்வீராக. எங்களுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களுடைய சேமிப்பை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியத்தின்படியும் ஆண்டவரே எங்களுடைய வருமானத்தின் ஒரு சிறு பகுதியை நாங்கள் மனோ உற்சாகமாய் நாங்கள் ஆண்டவரே எந்த சபைக்கு செல்கிறோம் அந்த சபைக்கு நாங்கள் செலுத்தவும் ஆண்டவரே, அதற்கும் மேலும் ஆண்டவரே வெளி ஊழியங்களுக்கும் மிஷனரி பணிகளுக்கும் நாங்கள் காணிக்கை கொடுக்கிறவர்களாகவும் எங்களை நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, எங்கள் வியாபாரங்களிலே ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கைகளிலே தருகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் ஆண்டவரே ஞானத்துக்காக உம்மிடத்திலே மன்றாடி ஜெபித்து அதன் பிறகு படிக்கிறவர்களாய் அவர்களை ஆண்டவரே மாற்றுவீராக. அன்றென்றுள்ள ஹோம்வொர்க் எல்லாவற்றையும் சரியாய் செய்து ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் நடக்கவும், ஆசிரியர்களிடமும் பெற்றோர்களிடமும் ஆண்டவரே இனிமையான வார்த்தைகளை மதுரமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் உடைய பிள்ளைகளை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 28:8 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்கள் எல்லைகளை எல்லாம் பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.